நித்திய இளைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை இடம்பெறவுள்ள எதிர்வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு பொது நிர்வாக அமைச்சு அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அறிவித்துள்ளது. இதனிடையே நித்திய இளைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பெருந்திரளான மக்கள் வத்திக்கான் புனித பீட்டர்ஸ் பேராலய வளாகத்தில் இன்றும் கூடியிருந்தனர். திருத்தந்தை பிரான்சிஸின் திருவுடல் வத்திக்கான் புனித பீட்டர்ஸ் பெசிலிகா பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிறைந்துள்ளமையினால் சென்ட் பீட்டர்ஸ் பேராலய வளாகம் அந்நாட்டு நேரப்படி காலை 6 மணி முதல் 7 மணி வரை மூடப்பட்டு இரவு முழுவதும் மக்கள் இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக திறந்திருக்கும் என வத்திக்கான் இன்று அறிவித்தது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் ஆராதனையை அடுத்து பரிசுத்த பாப்பரசரின் திருவுடல் ஏந்திய பேழை மரபு ரீதியாக மூடப்பட உள்ளது. 26ஆம் தேதி சனிக்கிழமை நல்லடக்கத்துக்கு முன்னர் திருவுடல் ஏந்திய பேழையை மரபு ரீதியாக மூடும் சடங்கு கத்தோலிக்க திருச்சபையின் கமலெங்கோவான கர்தினால் கெவின் ஃபெரல் ஆண்டகையினால் முன்னெடுக்கப்படும். இந்த நல்லடக்க திருச்சடங்கில் கர்தினால்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உள்ளிட்ட கத்தோலிக்க திருச்சபையின் அங்கத்தவர்கள் பலரும் இணைந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே பரிசுத்த பாப்பரசரின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ள ரோமின் சாந்த மரியா மெஜோரி பெசிலிகாவுக்கு முன்பாக நேற்றிரவு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் கடந்த திங்கட்கிழமை நித்திய இளைப்பாறினார். இன்று நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது புனித பேதுரு பெசிலிகா பேராலயத்துக்கு முன்பாக முழு உலகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புனித பாப்பரசருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அதே போல இன்றைய தினம் விசேட விதமாக வத்திக்கான் செய்தியாக அமைவது என்னவென்று சொன்னால் அவருடைய மரணத்தை தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு அவருடைய மரண திருப்பலிக்கு துக்க நாளாக 9 நாட்கள் துக்க நாளாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. திருச்சபை தன்னுடைய பாரம்பரியத்தின் இணங்க. இதேவேளை பரிசுத்த பாப்பரசரின் நித்திய இளைப்பாறுதல் தொடர்பில் இரங்கல் தெரிவிப்பதற்காக கொழும்பில் உள்ள வத்திக்கான் தூதரகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் வத்திக்கான் தூதரகத்துக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரங்கல் தெரிவித்தார். இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி பேராயர் பிரையன் உடக்வே ஆண்டகையுடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றை பதிந்தார். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்காக உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் இரங்கலையும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை இன்று முற்பகலிலிருந்து மத தலைவர்கள், அரசியல்வாதிகள், ராஜதந்திர அதிகாரிகள், ராஜதந்திரிகள் இரங்கல் தெரிவிப்பதற்காக வருகை தந்திருந்தனர். இதேவேளை ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கத்தின் தலைவர், ஜப்பானின் பிரதம சங்க நாயக்கர் பானகல உபதேச தீரர் இன்று முற்பகல் பரிசுத்த பாப்பரசரின் நித்திய இளைப்பாறுதலுக்காக இரங்கல் தெரிவித்தார்.